ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயமல் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த இது பிக்சர் நான் மாற்றிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. மிளகாய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பட்டாணி ஊற வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வெந்நீரில் வந்து மீன் மேக்கர் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை இப்போ தான் போய் அரைஞ்சி கொடுத்தேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் இந்த பட்டை கிராம் பாக்கெட் இருக்கும்ல அது கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறியுமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு இப்போ வந்து அம்மா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அண்ட் இன்னொன்று அந்த உப்பு இதுவும் தன்மையும் இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதை அப்படியே பிரித்து விட்டுட்டு அது கொஞ்சம் அந்த இதுலேயே இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டாணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணியும் இதுலையே நம்ம ஆட் பண்ணிடலாம். நார்மலாகவே ஆட் பண்ணால் ஓகே தான். நார்மலாக ஆட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி மேலே பரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடி, கரம் மசாலா, சில்லி பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸை வந்து இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேலேயும் தீலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே சோயாபீன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் அப்படியே அதுக்கு மேலேயும் அப்படியே போட்டுக்கோம். ஒரு பைக்கெட் போட்டியா? மேலே ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் என்னது போதும்? 2-3 இருக்கு. அது மட்டும் என்னது போதும்? இப்போ வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது வந்து இதாகிட்டு வரட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 3 விசில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டு. வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.